வாங்கம்மா வாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்கய்யா. அந்த வேண்டுதலை நான் இப்ப பண்ணலாமா சாமி? உங்க வேண்டுதல தான் உங்க மருமக பண்ணி முடிக்க போறாளே. மருமகளா? என்ன என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க போனது உங்க மருமக வந்தாங்கம்மா. பரிகாரம் பாதையில நிக்க வேண்டாம், குடும்பத்தை சேர்ந்த மருமக பண்ணலாமான்னு கேட்டாங்க. நானும் தாராளமா பண்ணலாம்னு சொல்லிட்டேம்மா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஏன் அத்தைக்காக நான் இந்த வேண்டுதலை பண்றேன்னு தனியாவே பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எங்க மருமகளா? ஏங்க, ஒருவேளை ஸ்ரீஜாவா இருக்குமோ? ஐயா, நாங்க போய் பாக்குறோம். போய் பாருங்கம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்மா. போய் பாருங்க. போங்க. சரிங்க ஐயா. சுபத்ரா, சுபத்ரா, அங்க பாரு. ஆமா, இசைதான் பண்ணிட்டு இருக்கா. சுபத்ரா, பாரு சுபத்ரா, நீ நிறைவேற்ற வேண்டிய வேண்டுதல இசை நிறைவேற்றா. அம்மா, நீங்க எதை நினைச்சு இந்த வேண்டுதலை பண்ணீங்களோ அதை இந்த அம்பாள் நிறைவேற்றி வைப்பா. ஓம் துர்காயை நமஹ. कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्. ஏய் இசை, இசை, ஐயோ மெதுவா பாத்து இசை. விஷால், நீ எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் விடு. எங்க அம்மா தான் பழைய ஆளு. பரிகாரம் அது இதுன்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா நீயும் அவங்கள மாதிரியே பண்ணுவியா? என்ன இசை? சரி வா, கையை பிடிச்சுக்கோ. வா, பாத்து மெதுவா. பாத்திய சுபத்ரா, எந்த மருமக ஜாதகத்தினால உன் பையன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும்னு நீ நினைச்சியோ, அதே மருமக தான் இன்னைக்கு உனக்காக இந்த வேண்டுதலை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, விஷாலும் இசையும் போறத பாத்தியா? அப்படியே இளம் வயசுல நம்மள பார்த்த மாதிரி இல்ல? இப்பவாவது புரிஞ்சுக்கோ, ஜாதகம் மனுஷனுக்காக மனுஷன் உருவாக்கணும். அது நல்லதுக்காக பண்ணி வச்ச ஒரு ஏற்பாடுதான். அதை நாம சரியா புரிஞ்சு நடந்துக்கணும். மனுஷங்களோட எல்லா நடவடிக்கைக்கும் ஜாதகத்துல பதில தேடக்கூடாது. மனுஷங்களோட நடத்ததான் குணத்தை நிரூபிக்கும். ஜாதகத்தை வச்சு ஒருத்தரோட குணத்தை சொல்ல இங்க யாரும் கடவுள் இல்ல.